எந்தெந்த மாநிலங்கள் வளர்ச்சி பாதையில பின்தங்கி இருக்காங்களோ அந்த மாநிலத்து கூட ஒப்பிட்டு பார்ப்போம். உதாரணத்துக்கு யூபி, பீகார், ராஜஸ்தான் இவங்க கூடலாம் நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். ஆனா இந்த முறை ஏன் அவங்க கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும்? நம்மள ஒரு படி மேலே இருக்கக்கூடிய இந்தியாவின் 11வது இடத்தில் உள்ள தமிழகத்தின் ஜிடிபியோ தமிழ்நாடு தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றதா? அண்மையில் சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. 2 நாட்கள் நடந்த இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ரூபாய் 6.64 லட்சம் கோடி முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்த புதிய முதலீடுகள் மூலம் 26.90 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் முதல் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2015ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதன் மூலம் ரூபாய் 2.42 லட்சம் கோடிக்கான முதலீடுகள் இறுதி செய்யப்பட்டு அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. முதல் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மிகப்பெரிய அளவிற்கு வெற்றியை பெற்று இருப்பதாகவும் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்படும் அப்படின்னும் அன்றைய அதிமுக அரசு கூறியது. அதன்பின் 2வது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2019ஆம் ஆண்டு சென்னையில் நடந்தது. அதில் 3.43 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை பெறும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இதன் மூலம் 10,50,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தை 2030ஆம் ஆண்டுக்குள்ள $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார மாநிலமாக உயர்த்தும் இலக்கை முதல்வர் மு.க. ஸ்டாலின் நிர்ணயித்தார். இந்த இலக்கை அடையும் வகையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் நடத்தப்பட்டது. இந்த மாநாட்டில் 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. அதிகபட்சமாக டாடா குழுமத்தின் டாடா பவர் ரெனியூவல் எனர்ஜி லிமிடெட் ரூபாய் 70,800 கோடிக்கு ஒப்பந்தம் செய்திருக்கிறாங்க. அதானி குழுமம் ஒட்டு மொத்தமாக ரூபாய் 42,768 கோடிக்கு ஒப்பந்தம் செய்திருக்கிறாங்க. செம்காப் நிறுவனம் ரூபாய் 37,538 கோடிக்கும், டாடா எலக்ட்ரானிக்ஸ் ரூபாய் 12,082 கோடிக்கும், JSW குழுமம் ரூபாய் 12,000 கோடிக்கும், ஹியூண்டாய் நிறுவனம் ரூபாய் 6,180 கோடிக்கும், டிவிஎஸ் நிறுவனம் ரூபாய் 5,000 கோடிக்கும், செயின்ட் கோபேன் நிறுவனம் ரூபாய் 3,400 கோடிக்கும், பெகட்ரான் ரூபாய் 1000 கோடி என ஒட்டுமொத்தமாக ரூபாய் 6.64 லட்சம் கோடிக்கான முதலீட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. எந்தெந்த மாநிலங்கள் வளர்ச்சி பாதையில் பின்தங்கி இருக்காங்களோ அந்த மாநிலத்து கூட ஒப்பிட்டு பார்ப்போம். உதாரணத்துக்கு யூபி, பீகார், ராஜஸ்தான் இவங்க கூடலாம் நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். ஆனால் இந்த முறை ஏன் அவங்க கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும்? நம்மள ஒரு படி மேலே இருக்கக்கூடிய வளர்ச்சி பாதையில் முன்னேறி இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா கூட ஒப்பிட்டு பார்க்கறது ஒரு ஆரோக்கியமான கம்பேரிசனாக ஒப்பிடுதலாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்தியாவின் ஒட்டுமொத்த பொருளாதார உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு 2வது இடத்திலும், மகாராஷ்டிரா மாநிலம் முதல் இடத்திலும் இருக்கு. நிலப்பரப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் சதுர கிலோமீட்டர்களை கொண்டு இந்தியாவின் 3வது மிகப்பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவின் ஜிடிபியோ 35 லட்சம் கோடி. ஆனால் வெறும் 1.30 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டு இந்தியாவின் 11வது இடத்தில் உள்ள தமிழகத்தின் ஜிடிபியோ 28.3 லட்சம் கோடி. அதே மாதிரி மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய மக்கள் தொகையோ 11.42 கோடி. ஆனால் தமிழகத்தின் மக்கள் தொகை வெறும் 8 கோடி தான். ஆக மொத்தத்தில் பரப்பளவிலையும் சரி, மக்கள் தொகையிலையும் சரி ஒப்பிட்டு பார்க்கும்போது ஜிடிபியில் மகாராஷ்டிரா முதலிடத்தில் இருப்பதாக தோன்றினாலும் புள்ளி விவர கணக்கீட்டின் படி தமிழ்நாடே முதலிடத்தில் இருக்கு. இந்த கம்பேரிசன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி மனித வருமானத்தின் படி பர் கேபிட்டா இன்கம் அதன்படி மகாராஷ்டிரம் 2.42 லட்சம், ஆனால் தமிழ்நாடு 2.76 லட்சம். ஒப்பீட்டளவில் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கு. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மகாராஷ்டிராவின் HDI 0.683, ஆனால் தமிழ்நாட்டின் HDI 0.708.
இதன் மூலம் தமிழகத்தில் வாழ்பவர்களின் வாழ்க்கை தரம் சிறப்பாக உள்ளது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிகின்றது. மத்திய அரசால தனித்தன்மை வாய்ந்த பொருட்களுக்கு வழங்கப்படுவதுதான் GI எனப்படும் புவிசார் குறியீடு. அதன் அடிப்படையில் இதுவரைக்கும் தமிழ்நாட்டிற்கு மட்டும் 61 பொருட்களுக்கு கிடைத்திருக்கின்றன. ஆனால் மகாராஷ்டிராவிற்கோ 35 பொருட்களுக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கின்றன. அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் உற்பத்தி செய்யும் 8 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு இருக்கும் பட்சத்தில் மகாராஷ்டிராவிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் ஒரு பொருளுக்கு கூட மத்திய அரசின் புவிசார் குறியீடு கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் உள்ள 100 முன்னணி கல்லூரிகளில் 35 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் உள்ளன. இதையெல்லாம் விட பெருமைப்படும் விதமாக தொழிற்சாலைகளுக்கு வேலைக்கு செல்லும் பணிப்பெண்கள் விகிதாச்சாரத்தில் இந்தியாவில் உள்ள 100க்கு 43% தமிழக பெண்கள் பணிக்கு செல்கின்றனர். பெண்களுக்கான கல்வி அறிவு வழங்குவது மற்றும் இடஒதுக்கீடு செய்வதிலும் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் உள்ளது. ஆக மொத்தம் இந்தியாவின் மொத்த வளர்ச்சிக்கான பங்கெடுப்பில் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் உள்ளது என்பது தெளிவாக தெரிகின்றது. இந்தியாவின் மொத்த வளர்ச்சிக்கான பங்கெடுப்பில் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் உள்ளது என்பது தெளிவாக தெரிகின்றது. தமிழ்நாடு தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றதா என்று சில விமர்சகர்களின் கேள்விக்குறிக்கு பதிலடி தரும் விதமாக இப்பொழுது நடைபெற்ற இந்த உலக முதலீட்டாளர்களின் மாநாடும் அதில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளும் விமர்சனம் செய்த விமர்சகர்களுக்கே ஆச்சரியக்குறியை ஏற்படுத்தியுள்ளது.